ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்து நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டேன். இந்த வெயிட்டை நான் மெயின்டைன் பண்ணணும். இந்த ஃபுட்டை நான் ஸ்டாப் பண்ணிட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுமா அப்படின்னு நிறைய பேர் டவுட்லேயே இருக்கிறீங்க. வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். யாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்களா, வெயிட்டை மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னா நான் சொல்ற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க 2 டைம்ஸ் ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 டைமா மாத்திக்கணும். பட் நான் எவ்வளவு நாள் 1 டைம் ஷேக் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுடைய வெயிட்டை நீங்க எவ்வளவு நாள்ல குறைச்சிங்க அதை பொறுத்து தான் நீங்க 1 டைம் ஷேக் எவ்வளவு நாள் எடுக்கணும் அப்படின்றது தெரியும். நான் வெயிட்டை குறைச்சி ஐடியல் வெயிட் வந்துட்டேன், இனிமே இந்த ஷேக் எடுக்க தேவையில்லை அப்படின்னு சடனா நிறுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஒன், அஃப்ரெஷ். நீங்க லைஃப் லாங் இந்த அஃப்ரெஷை மட்டும் விடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க சாப்பிட்ற சாப்பாடு உங்க கேலரியை பர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கேலரி பேசஸ் சம அளவுல பர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்கு, இந்த அஃப்ரெஷ். ஸோ இந்த அஃப்ரெஷை மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் என்னுடைய சஜஷன். பசிக்குதா தாகம் எடுக்குதா அப்படின்னு தெரியாமலேயே நிறைய பேர் சாப்பிட்டுறீங்க. இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு பசிக்கிற டைம்ல வாட்டர் அதிகமா இன்டேக் பண்ணணும். வாட்டர் இன்டேக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு 4 to 5 லிட்டர் வாட்டர் கம்பல்சரி எடுக்கணும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்க பசியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எனர்ஜியே இல்ல, லோ எனர்ஜியா இருக்கு, அடிக்கடி டயர்டா இருக்கு அப்படின்னா டெய்லி பேஸ்ல வாட்டர் இன்டேக் கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா சரி பண்ண முடியும். தேர்ட் ஒன், தூக்கம். டைமுக்கு நீங்க தூங்கி எந்திரிக்கல அப்படின்னா உங்களோட பாடியில ஹார்மோன்ஸ் இன்பேலன்ஸ்ட் ஆயிடும். திரும்பவும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். டெய்லி பேஸ்ல நான் கொஞ்சமா தான் சாப்பிட்றேன், ஆனா என்னோட வெயிட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னா நீங்க சரியா தூங்கல அப்படின்னா உங்க ஹார்மோன்ஸ் எல்லாமே இன்பேலன்ஸ்ட் ஆகிடும். இதனாலதான் உங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபோர்த் ஒன், நீங்க சாப்பிட்ற உணவு பழக்கம். நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா நிறைய சாப்பிட்டா வெயிட் அதிகமா ஏறும், கொஞ்சமா சாப்பிட்டா ஏறாது அப்படின்னு சொல்வீங்க. நீங்க கொஞ்சமா சாப்பிட்டாலும் வெயிட் ஏறும். ஏன் அப்படின்னா நீங்க எடுக்கிற ஃபுட்ல ஃபேட் பர்சன்டேஜ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க சாப்பிட்ற உணவுல ஃபேட் கண்டென்ட் எவ்வளோ இருக்கு, கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்கு, புரோட்டீன் எவ்வளோ இருக்கு, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். கரெக்டா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு ஷேக் எடுக்கும் போது என்னென்ன விட்டமின்ஸ் மினரல்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி லோ கேலரி ஃபுட்டு, விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே உங்க சாப்பாட்டில் கிடைக்கணும். அந்த மாதிரி உணவு செஞ்சு எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்க வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது. உங்க வெயிட்டை ஸ்டாண்டர்டா மெயின்டைன் பண்ண முடியும். முக்கியமா நீங்க சாப்பிட்ற டைம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இல்ல அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க வெயிட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது சம்பந்தமா எனி டவுட், எனி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் என்னோட டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a great day.